விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம் உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம் உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு எங்கள் மேல் அன்பு கொண்டிருக்கின்றார். எங்களை அவர் பாதுகாக்கின்றார், எங்களை பராமரிக்கின்றார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இன்றும் நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதனை உணர்ந்து எங்களுடைய வாழ்விலே அவர் செய்து வருகின்ற எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருக்கும்படியாக விசேட விதமாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவருக்கு அவருடைய உடலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும்படியாக வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் குணப்படுத்தலை கொடுக்கும்படியாகவும் நாங்கள் மன்றாடி நிற்போம். இந்த திருப்பலியிலே நாங்கள் இறந்து போன ஒருவருடைய நினைவினை நாங்கள் நினைவு கூறுகின்ற யூலியா திருநாவுக்கரசு என்கின்ற அடியவருக்காகவும், கடந்த 16ஆம் தேதி மே மாதம் இறந்து போன கபிரியேல் பிள்ளை அந்தோணிமுத்து என்கின்ற அடியவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ரோசலின் விஜயரத்னம் இறந்து 9வது வருட நிறைவிலே நினைவு கூறப்படுகின்ற இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய இரக்கம் நிறைவாக இருக்கும்படியாக மன்றாடி நிற்போம். அன்பானவர்களை, நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த பலி இறைவனுக்கு உகந்த பலியாக அமைந்திட ஒரு கணமன்களை ஆண்டவர் சந்நிதியிலே தாழ்த்தி எங்களுடைய குறை குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக உண்மையாகிய கிறிஸ்துவை நம்ப மறுத்த சந்தர்ப்பங்களுக்காக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளே
எங்களை இட்டு செல்லாத வாழ்ந்த தருணங்களுக்காக எல்லாவற்றையும் ஒரு கணம் மனதிலே இருத்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புரியமையாளையும் வானதுரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 22 தொடக்கம் 34 வரை. அந்நாள்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாக மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என்று எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுதும் நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் வலக்கையால்
என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உம்பலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உம்பலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உம்முடைய பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பெயரையும் வாக்கையும் மேன்மை உறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதுக்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென்று செய்து முடிப்பீர். ஆண்டவரே என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு. கைவினை பொருளை கைவிடாதேயும். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 5 தொடக்கம் 11 ஈறாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகின்றேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகின்றீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகிய பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகின்றேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரிந்த ஒரு நபர் 2 தடவை கோல் எடுக்கின்ற நேரத்திலே, தொலைபேசி அழைப்பை விடுக்கின்ற வேளையிலே நான் அவருக்கு சொல்லியிருந்தேன், நான் திருப்பலிக்கு போகின்ற நேரமாகிவிட்டது, போயிட்டு வருகின்றேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்களும் ஒரே மண்டாடுறீங்க, ஒரே பூச வைக்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே நடைபெறுற மாதிரி தெரியவில்லையே என்று சொல்லி அவர் என்னை பார்த்து ஒரு நகைச்சுவையாக அவர் சொல்லிவிட்டு சென்றார். அவர் என்னுடைய நண்பர். கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இத்தகைய எண்ணம் பலருக்கு இருக்கின்றது. எல்லாரும் மன்றாடுகின்றார்கள், எல்லாரும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள்,
எல்லாரும் ஆன்லைனில் செபிக்கின்றார்கள். புதிய நவீன கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி செபிக்கின்றார்கள். ஆனால் ஒன்றுமே நடைபெறுவதும் இல்லையே. எந்தவித முன்னேற்றமும் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்லி ஆதங்கங்கள் பலருடைய மனதுக்குள்ளே இருக்கின்றது. வெளிப்படையாக அதை சொல்லாவிட்டாலும் பலருடைய மனதுக்குள்ளே இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் ஒரு 11 எங்களுக்கு தருகின்றார். அது என்னவென்று சொன்னால், ஒரு கலக்கமான ஒரு பயத்தோடு நிலவிய ஒரு சூழ்நிலையிலே தன்னை ஆட்சியாளர்கள் கைது செய்ய போகின்றார்கள். தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகின்றேன், எனவே தாம் அழைத்த, தாம் பயிற்சி கொடுத்த, தம்முடைய பணிக்காக அனுப்ப இருக்கின்ற சீடர்களை அழைத்து அவர்களுக்கு பல ஆழமான கருத்துக்களை எடுத்து கூறினார். சீடத்துவம் என்று சொன்னால் என்ன, அன்பு என்று சொன்னால் என்ன, இறைவன் தருகின்ற அமைதி என்று சொன்னால் என்ன. அந்த வரிசையிலே இப்பொழுது இந்த இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆவியானவரை அனுப்புவதாக. அதிலே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் போகின்றேன் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். அங்கேதான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றார். அது என்ன அந்த நம்பிக்கை என்று சொன்னால், துணையாளராகிய தூய ஆவியை தருவதாக. நாங்கள் ஒரு விடயத்தை எங்களுடைய வாழ்விலே விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், இடர்கள் வரலாம், வேதனைகள் வரலாம். அவையெல்லாம் குறுகிய காலத்தவையாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வாக்குறுதி எங்களுக்கு இருக்கின்றது. அவருடைய கைவண்ணம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் செபிக்கின்றோம், எனவேதான் நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். இறை மக்கள் திருப்பலியிலே இணைந்து கொள்ளுகின்றார்கள். அவர்கள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய சுபங்களை ஏறெடுக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் தங்களோடு இருக்கின்றார். அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி இப்பொழுது நாங்கள் படுகின்ற வேதனை எதிர்காலத்தோடு, நாங்கள் பட இருக்கின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்பதனை நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். அதனாலதான் நாங்கள் ஆண்டவரை பார்த்து தொடர்ந்துமாக மன்றாடி கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வாசகத்திலே பவுலும் சீலாவும் ஆட்சியாளர்களாலே கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். நாங்கள் என்றால் என்ன செய்திருப்போம் என்று சொன்னால், அவ்வாறு சிறைப்பிடிக்கப்படுகின்ற வேளையிலே, இன்னலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற வேளையிலே நாங்கள் மனம் நொந்து போயிருப்போம், நாங்கள் உடைந்து போயிருப்போம், நாங்கள் சோர்ந்து போயிருப்போம். நாங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், நாங்கள் செய்யாத பிழைக்காக நாங்கள் தண்டனை அனுபவித்து விட்டோம், நாங்கள் ஆண்டவருக்காண்டித்தானே செய்தோம், ஏன் எங்களுக்கு இத்தனை அவமானம், ஏன் இத்தனை ஏளனம் என்று சொல்லி, ஏன் இத்தனை வதைகள், கஷ்டங்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை மனம் நொந்திருப்போம். ஆனால் இந்த பவுலும் சீலாவும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் நள்ளிரவிலே ஆண்டவருக்கு புகழ் பாடுகின்றார்கள். தங்களுடைய தொடர்ச்சியான சுபத்தினை ஏறெடுக்கின்றார்கள். அதன் நிமித்தமாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அற்புதமாக அவர்கள் சிறை கூடத்திலே இருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வெளியே வருகின்ற வேளையிலே அந்த சிறை கூடத்தில் காவலனும் அவருடைய வீட்டுக்காரர்களும் அப்படி ஆண்டவருடைய பக்கம் திரும்புவதனையும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகின்றார்கள் என்பதனையும் இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு சுட்டி நிற்கின்றது. எனவே கிறிஸ்தியேசுவிலே அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களை குறுகிய காலம் இந்த துன்பத்திற்கு நாங்கள் அனுமதித்தாலும் ஆண்டவர் எங்களை ஒரு பொழுதும் நிலையாக கைவிடுபவர் அல்ல. அவர் எங்களை வழி நடத்துகின்றார். ஒரு கவிஞன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்விலே எப்பொழுதும் மகிழ்ச்சியை தந்து என்னை நீ சோம்பறியாக்கி விடாதையும், துன்பத்தை தந்தாலும் அந்த துன்பத்தினை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை என்னுடைய வாழ்விலே தாரும். என்னுடைய வாழ்விலே எப்பொழுதும் எனக்கு வெற்றியை தந்து எனக்கு ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தி விடாதேயும், தோல்வியை தந்தாலும் அந்த தோல்வியினை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு தாரும். நாங்களும் அத்தகைய ஒரு மனநிலைதான் ஆண்டவரிடமிருந்து வேண்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
இன்றைய நற்செய்தியிலே இயேசு தூய ஆவியானவரை பற்றி 3 விடயங்கள் சொல்லுகின்றார். அதாவது ஒன்று பாவம், நீதி, தீர்ப்பு. இவை 3 பற்றி உலகம் கொண்டிருக்கின்ற கருத்து பிழையானது என்பதனை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி, அது பாவம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவிலே நாங்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை வைக்காதிருப்பதுதான் பாவம் என்றும், நீதி என்று சொன்னால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், ஆட்சியாளர்கள் அவரை சித்திரவதைக்குட்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள், ஆனால் அவர் உயிர் தெழுந்து தந்தையிடம் சென்று விட்டார். தீர்ப்பு என்னவென்று சொன்னால், இவ்வுலகத்தினுடைய தலைவன் சாத்தான் இயேசுவினுடைய இறப்பினாலே, அவருடைய உயிர்ப்பினாலே, அவருடைய இரத்தத்தினாலே அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்பதுதான் தீர்ப்பாக இருக்கின்றது. இந்த 3 உண்மைகளையும் தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் பல உண்மைகளை சொல்லுகின்றது. ஒரு உண்மை அல்ல, பல உண்மைகளை சொல்லுகின்றது. ஏனென்று சொன்னால் அதை சொல்லுவார்கள் இந்த ரிலேட்டிவிசம் என்று சொல்லி, அதாவது எனக்கு இது சரி என்று சொன்னால் நான் சரி என்று செய்கின்றேன், இன்னொரு நாட்டில் இன்னொருவருக்கு சரி என்று சொன்னால் அவர் அதை சரி என்று சொல்லுவார். எனவே நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப எது சரியோ அதை நாங்கள் செய்து கொண்டு செல்லுவது உலகத்தினுடைய படிப்பினை அதுவாக இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் திருச்சபையிலே சில விடயங்களை பார்க்கின்ற வேளையிலே, அது திருமணத்துக்கு முன்பான உறவு நிலையாக இருந்தால் என்ன, ஓரின பாலாருடைய ஏற்படுத்தக்கூடிய திருமணங்களாக இருந்தால் என்ன, குழந்தை அழிப்புகளாக இருந்தால் என்ன, கருணை கொலையாக இருந்தால் என்ன, இவை மட்டிலே உலகம் வேறு ஒரு பார்வையை கொண்டிருக்கின்றது, அதனை நியாயப்படுத்துகின்றது. ஆனால் திருச்சபை தூய ஆவியினுடைய வழிநடத்தலினாலே இவை தவறு என்பதனையும், இவை செய்யப்படக்கூடாது என்பதனையும், இது எந்த நாட்டிற்கும் எந்த இடத்திற்கும் பொருந்தும் என்பதனை ஆணித்தரமாக தூய ஆவியினுடைய வல்லமையினாலே எடுத்து எம்புகின்றது, படிப்பிக்கின்றது, கண்டிக்கின்றது. அது அந்த தூய ஆவியானவருடைய செயற்பாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவியானவரை வேண்டுவோம். அந்த ஆவியானவர் எங்களை இந்த உலகத்தினுடைய பார்வையிலே இருந்து, இந்த உலகத்தினுடைய சிந்தனையிலே இருந்து, எங்களை மயக்குகின்ற காட்சிகளிலே இருந்து நாங்களை விடுவிக்கும்படியாக உண்மையான ஆண்டவருடைய நிலைப்பாடு என்ன, உண்மையான இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவைகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கண்டுகொள்ள, உண்மை இறைவனை நாங்கள் அடைந்து கொள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரை விசேட விதமாக எங்களுடைய வாழ்விலே செபிக்கின்ற வேளையிலே, அவங்களுடைய வாழ்விலே வரவேற்கின்ற வேளையிலே அந்த உண்மை நிலையை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஆமேன். மலர்கின்ற பூவாய் உன் தேட வந்தேன், ஒளிர்கின்ற தீபம் பொன்னில்லமானேன், எழுகின்ற தூபம் என்னுள்ள பலியாய் அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தேன். மலர்கின்ற பூவாய் உன் தேடம் வந்தேன். வாழ்வு வாழ உன் வாழ்வு இந்த திருப்பலி நீ அல்லவா,
அல்லவா புது வாழ்வு வாழ உன் வாழ்வு இந்த திருப்பலி நீ அல்லவா பாவங்கள் போக்க பாடுகளேற்ற சம்மரி நீ அல்லவா உன்னாவி தந்தாய் என்னாவி ஏற்பாய் உன்னாவி தந்தாய் என்னாவி ஏற்பாய் என்னையோ பரியா உன்னோடு சேர்ப்பாய் மலர்கின்ற பூவாய் உன் பேடம் வந்தேன் ஒளிர்கின்ற தெய்வம் உன்னில்லமானேன் எழுகின்ற தூபம் என்னுள்ள பலியாய் அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தேன் மலர்கின்ற பூவாய் உன் பேடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களித்திடச் செய்திட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தௌதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் இருக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட கப்ரியேல் பிள்ளை, அந்தோணி முத்து, ஜூலியா, திருநாவுக்கரசு, ரோசலின், விஜயரத்னம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களை சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருளுமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவர் எங்களுக்கு வாக்களித்த தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் செயலாற்றுகின்றார். அந்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே செயலாற்றும்படியாக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ நிலைகளை நாங்கள் களைகின்றவர்களாக, அந்த ஆவியானவர் இந்த உலகத்தினுடைய போக்கிலே இருக்கக்கூடிய மாயைகளை, தவறுகளை, உண்மை நிலைகளை எங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆவியானவர் எங்களோடு தங்கும்படியாக வரம் வேண்டி ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்த சுபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகின்றோம். மதித உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உந்தன்னளில் பொங்குமன்று சோலையிலே சிறுமணலாக என்னையுந்தன் பாதத்திலே. உந்தன்னளில் பொங்குமன்று சோலையிலே சிறுமணலாக என்னையுந்தன் பாதத்திலே. அழைக்கும் என் இதயத்தில் உணவாகவா, அழைக்கும் என் இதயத்தில் உணவாகவா. அருளே அமுதேவா, மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே. என்னையாளவா, இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டலுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பூவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. உம்மாவோடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா. உன்மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா.
சிலுவை வரைக்கும் சென்றவளே, இதோ உன் அடிமை என்றவளே, இவ்வுலகத்தின் தாயாய் உதித்தவளே, இறைவன் இயேசுவின் தியாகப் பலியிலே சிலுவை வரைக்கும் சென்றவளே, அம்மா என் அடைக்கலமே, இம்மானிலராய் இனியே உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா, கருவினில்